என்னடி இது? ஏதோ குழம்பு மாதிரி வச்சிருப்ப போல. நினைச்சேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு. ஐயோ, என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்லலைன்னா தூக்கமே வராதா? சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையான்னு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடியே முடிவு எடுக்காதீங்க, சரியா? நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நான் முடிவு பண்றேன், நீ சொல்லக்கூடாது. எப்படியும் கேவலமா கழனி தண்ணி மாதிரி தான் இருக்கும். இதுல வேற நல்லா இருக்கா நல்லா இது என்ன கலருக்கு? நல்லா பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக ஏதாவது நல்ல கலர் பொடி இது கலந்து விட்டியா? நல்லா ஊதா கலர் கருப்பு கலர்ல சொல்லிட்டி. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு வள்ளு வள்ளுன்னு விழுதியா? இப்போதானே வந்திய, கை கழுவிட்டு நல்லா தானே உட்காந்தியா? சாப்பாட்டை பார்த்தது உங்களுக்கு என்ன கடுப்பு? சாப்பாட்டை பார்த்ததுலாம் எனக்கு கடுப்பு கிடையாது. உன்னை பார்த்தாவே எனக்கு கடுப்பு தான். நீ ஏன் தேவையில்லாம சாப்பாட்டை போய் இழுத்துக்கிட்டு இருக்க? உன்னை பார்த்தாலே எனக்கு டென்ஷனாக தான் வருது. அப்புறம் சரி சரி, என்ன பண்ணுறது? என் தலை எழுத்து தின்னு தானே ஆகணும். என்னமோ கட்டிட்ட நாள் முதல்ல நான் சமைச்சு போட்டு தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. அடி 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 நிறுத்துறியா? நீ கட்டிட்ட நாள் முதல்ல எங்கள் அம்மா ஆக்கி போட்டுச்சு, நீ ஆக்கி போடலை. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. கட்டிட்டு வந்தோடனே எனக்கு சமைக்க தெரியாது, அது பண்ண தெரியாது, இது பண்ண தெரியாதுன்னு பேசாமல் இருந்துக்கிட்ட. ஆனால் எங்கள் அம்மா சரி அவளுக்கு தான் ஒன்றும் தெரியலடா நானே பண்ணுறேடான்ட்டு அதுதான் அவ்வளோதையும் பார்த்துச்சு பண்ணுச்சு. சரி தானே, சரி நானும் விட்டேன். உடனே நான் பண்ணேன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத. அப்ப நான் பண்ணவே இல்லை சாப்பாடு. எப்போ நீ பண்ணுன சொல்லு, எப்போ பண்ணுன? பண்ணது கிடையவே கிடையாது. எங்கள் அம்மா அது வரைக்கும் ஆக்கி போடுச்சு. அதுக்கப்புறம் மல்லிகா கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சு. மல்லிகா கல்யாணம் பண்ணிட்டு வந்தது நாள் முதல்ல நம்ம தனி வீடு வர வரைக்கும் மல்லிகா தான் ஆக்கி போடுச்சு. தனி வீடு வந்து கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு ஏதோ சகிப்பு தன்மையில் தின்னு தொலைவோம், வேற வழி இல்லை நமக்கு, தலைவீதி இதுதான்டா சாமி அப்படின்னு ஏதோ கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு சாப்பிட்டேன். அப்புறம் அன்பு வந்துச்சு. அன்பு வாங்கி உனக்கே ருசியாக அது பாட்டுக்கு பொடு போல் அடி ஆக்கி வச்சுட்டு அது பாட்டுக்கு இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன், நிம்மதியாக சாப்பிட்டேன், எந்த குறையும் இல்லை. அம்மா தாய் மகராசி, நீ அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆக்கி போட்டிருக்கியா? அந்த பிள்ளை தான் 3 நேரத்துக்கும் ஆக்கி போடும். என்னைக்காவது கோச்சிட்டு அந்த வீட்டுக்கு போயிடுச்சுன்னா நீ ஆக்கி போட்டு நான் திங்கிறதுக்குள்ளே என் உசுரே வாயிரும். பாதி நாள் நான் ஹோட்டலில் தின்றுருக்கேன் தெரியுமா? மல்லிகை அவ்வளோ டேஸ்ட்டாக அங்கேயே ஆக்கி போட்டுச்சு. நல்லா சாப்பிட்டு உடம்பும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அன்பு இங்கே வந்து ரொம்ப நல்லா ஆக்கி போட்டுச்சு. அது காப்பு வச்சுட்டா, விரட்டி தள்ளிட்டா. எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரட்டி கூட்டிட்டா. சரி சரி, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நீ வச்சது தான் சட்டமாக இருக்குது. சரி நடத்து நாடகத்தை நடத்து, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நல்லா இருந்தால் திரும்பி இல்லைன்னா ஹோட்டலில் போய் நான் தின்னுட்டு போயிட்டே இருப்பேன். நீ ஆக்கிற சொத்து திங்க எனக்கு அவசியம் கிடையாது. நீ ஏன் வச்சுக்கிட்டு உட்காந்து தின்னு. ஆமாம், இது என்ன கறி குழம்பு கணக்காக இருக்குது? ஏது? கறி தான் எடுத்துகிட்டு வந்தேன். என்ன இப்போ ஏதுன்னா சும்மாவா வரும்? போய் கறி எடுத்துகிட்டு வந்தால் தான் வரும். எப்பவும் கேட்டுட்டு தான் எடுப்பா, இன்னைக்கு என்ன அதிசயத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கா? தோணிச்சு சாப்பிடணும் போல, அதான் ஆட்டுக்கறி 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஆட்டுக்கறி 1 கிலோவா? அந்த பிள்ளை இருக்கிறப்பெல்லாம் ஆட்டுக்கறி வாங்குறீங்களா? 1 கிலோ எவ்வளோ விற்கிது? ஆட்டுக்கறி தான் அவசியமோ இப்போ? ஏன் அந்த சிக்கனை வாங்கி சமைச்சா ஆகாதோ? அந்த பிள்ளை மாசமாக இருக்குன்னே சுவரொட்டி அது இதுன்னு நெஞ்செலும்பு இது மாதிரி நல்லதாக வாங்கி கொடுப்போன்னு வாங்கிட்டு வந்தா அப்படி திட்டுவா? என்னத்துக்கு ஆட்டுக்கறி, எதுக்கு ஆட்டுக்கறின்னு? இன்னைக்கு அதிசயமாக ஆட்டுக்கறி அதுவும் 1 கிலோ போய் ஆள் இல்லாத நேரத்தில் வாங்கிட்டு வந்திருக்கா. ஏன் நீ திங்கிறதுக்கா? சொல்லுடி, நீ திங்கிறதுக்கான்னு கேட்டேன். உன் இஷ்டத்துக்கு ஆடாத சரியா? நேற்று தானே மீன் குழம்பு வச்ச, இன்னைக்கு என்ன அதுக்குள்ளே உனக்கு ஆட்டுக்கறி கேட்குது? சொல்லுடி முல்லா. இது என்ன கொடுமையாக இருக்கு? எனக்கு தோணுச்சு சாப்பிடணும் போல, அதனால நான் வாங்கிட்டு வந்து சமைச்சேன். எனக்கு பசிக்குது, எனக்கு ஆட்டுக்கறி திங்கணும் போல தோணுச்சு. சரிதான், சரி நம்ம வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்லாமே, உங்களுக்கும் சமைச்சு கொடுக்கலாமே, ரொம்ப நாள் ஆச்சு ஆட்டுக்கறி எடுத்துன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். மீன் குழம்பும் இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்லலை. இதை முதல் சாப்பிட்டு பாருங்க, அவளை விட நான் நல்லா தான் வச்சுருக்கேன். குழம்பு வச்சு அதில் 4 மல்லித்தலையை மட்டும் தூவி விட்டால் மட்டும் சரியாக போயிருமா உனக்கு? டேஸ்ட்டு தன்னால் வந்துருமா? சொல்லுடி, டேஸ்ட்டு தன்னால் வந்துருமான்னு கேட்டேன். 4 மல்லித்தலை அப்படி இப்படி இப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு தூவி விட்டு வச்சிருக்கிற உடனே உனக்கு டேஸ்ட் வந்துடும் அப்படி தானே? ஆளும் மண்டையும் இங்கே பாரு, லூஸ் தனமாக உனக்கு தான் யோசிக்க தெரியும்னு கண்டதையும் யோசிச்சு இப்படி பண்ணி வைக்காத சரியா? சாப்பிட்ற நான் சொல்லணும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. இரு தின்னு பார்த்துட்டு உனக்கு இரு இப்போ. ஷோ கடவுளே, எங்கிட்ட இருந்தாலும் என்னை வம்பிழுத்து என் மண்டையை ப்ரெஷர் ஏற்றி என்னை பாடா படுத்துறாரு இந்த மனுஷன் வேற. சரி, எனக்கு கடுப்பாக இருக்கே, நான் இப்போ என்ன செய்வேன்? நல்லா இல்லைன்னா என்ன ஒன்றுன்னு தெரியலையே. நல்லா தான் இருந்துச்சு, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஆனால் இவர் நீ டேஸ்ட் பண்ணி பார்த்தா உனக்கு செஞ்சவளுக்கு நல்லா தான் இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதை முதல் தெரிஞ்சுக்க. இவ டேஸ்ட் பண்ணி பார்த்தாலாம் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி வெளியில் பேசிக்கிட்டு இருக்கா. அவ்வளோதையும் நான் கேட்டுட்டேன். ஆமாம், பார்த்து பேசு.
ஞம், 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 ஞம். உவ்வு, உவ்வு, உவ்வு. கடவுளே, என்னத்தடி போட்டு தொலைச்ச? அந்த மிளகா பொடி வாசம் போகவே இல்லடி. கொல கொலன்னு இருக்கிறதுக்காக மிளகா பொடியெல்லாம் அள்ளி கொட்டி, உரப்புது வேற இருக்கு. உரப்பு பத்தாதுக்குன்னு மிளகா பொடி வேகவே இல்லை. அந்த காரம் அப்படியே இருக்கு. என்னடி இது? அப்போ இந்த கறி எத்தனை லட்சணத்தில் வெந்திருக்கும்? என்ன கறி அப்படியே இருக்கா? காரமா இருக்கா? நான் நல்லா தானே குழம்பு வச்சேன். கொல கொலன்னு இருக்கேன்னா மிளகா பொடி தானே போடுவாங்க. என்ன நீங்க பேசுறீங்க? நான் நல்லா இருக்கட்டும் அப்படி தானே மிளகா பொடியெல்லாம் போட்டு விட்டேன். ஆ, காரமா இருக்கு, அப்படி இப்படி இருக்கு, இப்படி இப்படி இருக்குன்னா நான் என்ன பண்ணேன்? நல்லா செய்யலாம் அப்படின்னு தான் நான் எல்லாமே பண்ணனேன். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நான் நல்லா தான் செஞ்சுருக்கேன். இங்க பாரு, நீ நல்லா செஞ்சிருக்கியா நல்லா செய்யலையான்னு நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது, சரியா? கண்டதே அள்ளி போட்டு நிஜமா என்னால் சாப்பிட கூட முடியல, வாயில வைக்க கூட முடியல. தயவு செஞ்சு 800 ரூபா இருக்குமா? எவ்வளோடி ரேட்டு? 700 800 தெரியல. கடையில் எவ்வளோ காசு கொடுத்தேன்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது இல்ல? நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி? சொல்லு, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எப்படி குடும்பம் நடத்தணும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? எவகிட்ட சண்டை போடலாம், எப்படி வம்பு இழுக்கலாம், எப்படி இந்த பிள்ளையை வீட்டை விட்டு விரட்டலாம், இந்த பிள்ளையை எப்படி வேலை வாங்கலாம், எப்படி எல்லாம் இந்த பிள்ளையை டார்ச்சர் பண்ணலாம், எப்படி குடும்பத்தை கெடுக்கலாம், எப்படி இந்த குடும்பத்தை விட்டு அந்த பிள்ளையை விரட்டலாம், இந்த பிள்ளையை டார்ச்சர் பண்ணி அந்த பிள்ளையை சாவடிக்கணும். உனக்கு இது மட்டும்தான் உனக்கு யோசனை தவிர, மற்றபடி குடும்பத்தை எப்படி கொண்டு போகிறது, எல்லாரும் எப்படி ஒற்றுமையாக இருக்குது, அது கிடையவே கிடையாது. பார்த்ததுக்கு கௌசி குடும்பத்தை என்னென்ன செய்யலாம், கௌசி என்ன பண்ணுது நிமிஷத்துக்கு நிமிஷம், கௌசி என்ன பண்ணுது ஏது பண்ணுது, அவ குடும்பம் என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பிள்ளையை ஃபோன் போட்டு நீ கேட்டுட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நீ டார்ச்சர் பண்ணுறே என்னன்னு தெரியாது, ஆனால் அவங்க வீட்டு விஷயம் பூரா உனக்கு தெரிஞ்சாகணும். நிமிஷம் எதுக்கு கௌசிக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? நீ எல்லா வேலையும் பண்ணுறது அது மட்டும்தான் உனக்கு தெரியுமே தவிர, மற்றபடி எப்படி சோறு சமைக்கிறது, எப்படி குழம்பு வைக்கிறது ஒன்று கூட உனக்கு தெரியாது. நீ எதுக்கு இருக்கணும்? உனக்கு எதுக்கு உயிர்? சொல்லு. நீ இந்த மாதிரி கெட்ட விஷயம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீ யூஸ் ஆவியா? நல்ல விஷயம்லாம் உனக்கு தெரியாதா? சொல்லிட்டே சொல்ல, என்ன முழிச்சுட்டு இருக்கா? தயவு செஞ்சு இதெல்லாம் தூக்கிட்டு எங்காவது ஓடிடு. பார்க்கவே எரிச்சலாக இருக்கு. எடுத்துட்டு கிளம்பு. இதெல்லாம் மனுஷன் திம்பானா? காசை கறி ஆக்கிட்ட. கறி வாங்கிட்டு வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாசம் பண்ணிட்ட காசை. உனக்குலாம் காசோட அருமை தெரிஞ்சதானே? காசோட அருமை தெரியாமல் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. எரி முதல்ல வர்ற கடுப்புக்கு தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். எடு. இங்க பாருங்க, உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசிட்டு இருக்காதீங்க. சொல்லிட்டேன் நானே. சரி, மனசு ஆட்டுக்கறி தின்னு ரொம்ப நாள் ஆச்சு, அவருக்கு வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணி கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்து எல்லாம் பண்ணி வைக்கிறேன். கடைசியில் நீங்கள் இந்த மாதிரி பேசுறீங்கல்ல, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு. இவ்வளோ மோசமாக நடந்துக்காதீங்க என்ன. சி. நான் சாப்பிடணும், நான் திங்கணும்னு நினச்சி இன்னைக்கு மட்டும் வாங்கிட்டு வரையில. அந்த பிள்ளை இவ்வளோ நாள் இருந்துச்சுல்ல, கொஞ்சமாவது அந்த பிள்ளைக்கு அதை வாங்கி தரணும் இதை வாங்கி தரணும், குழந்தைக்கு நல்லதாக இருக்கும், நல்லதாக பண்ணுவோம் செய்வோன்னு என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா? ஆக மொத்தம் அந்த பிள்ளைகிட்ட வேலை வாங்கி அந்த பிள்ளையை சாவடிக்கணும். உன்னோட எண்ணம் அதுதான். சரி, நம்மளோட வாரிசு நம்மளோட குழந்தைய அழகாக அந்த பிள்ளை சுமந்துட்டு இருக்கே, அந்த பிள்ளைக்கு நல்ல விஷயத்த பண்ணி கொடுப்போம் ஏதாவது நீங்கள் நினச்சிருக்கியா? சொல்லிட்டி சொல்லு, ஏதாவது நினச்சிருக்கியா? தயவு செஞ்சு இதை எடுத்துகிட்டு போயிடு. வார கோத்துக்கு இது என்ன எங்கே பறக்கும்னு கூட தெரியாது. அடுப்படி பக்கம் போயிடாத. நான் வேணும்னா உனக்கு சமைச்சு தரேன். தயவு செஞ்சு அடுப்படி பக்கம் போய் எல்லா பொருளையும் வேஸ்ட் பண்ணாத, காசெல்லாம் கறி ஆக்காத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். சத்தியமா நல்லா செஞ்சு கொடுத்தா நீங்க பாராட்டுவீங்க அப்படின்னு மட்டும் தான் நான் நினைச்சேங்க. ஆனா இந்த அளவுக்கு என்ன திட்டுவீங்க அப்படின்னு நான் நிஜமா நினைச்சு கூட பார்க்கல. பரவாயில்லைங்க, பரவாயில்ல. நீங்க உங்களோட என்ன என்னோட என்ன அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஆனா உங்களோட என்ன தெரியுமா? என்னை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும், என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கணும், என்னை ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் எனக்கு அப்படி தான் தோணும். இது பார்த்ததுக்கு அந்த அன்பு பிள்ளை முன்னாடி மட்டும்தான் இன்னும் குறை சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க. அந்த பிள்ளைக்கு சந்தோஷமாக இருக்கும்ல, அப்போ அதுக்காகவே நீங்கள் பண்ணணும்னு பண்ணுறீங்க. எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினச்சிங்களா? தெரியுங்க, எனக்கு நல்லாவே தெரியும் உங்களோட வேலை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. இப்போது இந்த நான் பண்ணதை ஏதோ நான் சமையல் பண்ணி கொடுக்காத மாதிரியும் நீங்கள் சாப்பிடாத மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏங்க, என்னைக்கும் நீங்கள் சாப்பிட்டதே இல்லையா நான் சமையல் பண்ணி? சொல்லுங்கள். எத்தனை நாள் பண்ணி கொடுத்துருக்கேன், சாப்பிட்ருக்கீங்க தானே? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நான் எதை சமையல் பண்ணி கொடுக்காத மாதிரியும் சாப்பிடாத மாதிரியும் கடைசியில் நல்லா இல்லைன்னு டார்ச்சர் பண்ணுறீங்கல்ல. பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள், எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். உங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? அம்மா தாயே, உன் சோக கதை சொந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, சரியா? இதை எடுத்துட்டு போனா போயிட்டே இரு. சும்மா நல்ல மனுஷி மாதிரி நடிக்க வந்துட்டான். சே, நான் இங்கே வந்து திங்க வரேன் பாரு, நிம்மதியாக எங்காவது போய் சாப்பிட்றதுக்கு. ம்.
ஆசாசியாக உங்களுக்கு இட்லிக்கு மட்டன் குழம்பு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நைட்டே மாவெல்லாம் ஆட்டி வச்சு இட்லிக்கு மட்டன் குழம்புலாம் செஞ்சு வச்சேன். ஆனால் கடைசியில் ஒரு வாய் கூட நீங்கள் திங்காமல் போகிறீங்கல்லங்க. ஆனால் இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா யாரால மாற்ற முடியும் சொல்லுங்கள். பரவாயில்லைங்க, உங்கள் சந்தோஷப்படியே நீங்கள் இருங்க. சப்பா இங்கே எனக்கு சத்த நேரம் நின்னோம் நம்மளை பேசியே கொன்றுவா இவெல்லாம். இங்கே நிற்கவே கூடாது, நாம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். எப்படிலாம் அந்த மனசை கஷ்டப்படுத்துறாரு இல்லை, முன்னாடிலாம் அப்படி இருக்கவே மாட்டார். ஆனால் இந்த அன்பு பிள்ளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நம்மக்கிட்ட இப்படி சண்டைக்கு வராரு, நம்மளை இப்படி பிடிச்சி திட்டுறாரு. அப்படி என்ன அன்பு? அப்படி என்ன அன்புன்னு கேட்டேன். எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நடக்குது இந்த வீட்டில். போனால் போட்டும், என்ன பண்ணுறது? அவ்வளோ கரையும் கீழே கொட்ட முடியும். நாமளாவது சாப்பிடுவோம், வேற வழி. எல்லாத்தையும் போய் கொட்டிட்டா இருக்க முடியும் நம்ம? நாமளே இதை எடுத்து சாப்பிடுவோம். அவர் போனால் போட்டும், நம்ம சொல்ல தான் முடியும். சின்ன பிள்ளை மாதிரி ஊட்டியாக விட்டுட்டு இருக்க முடியும்? போனால் போட்டும். நல்லா தான் இருக்குது குழம்பு, திங்கிறதுக்கும் நல்லா தான் இருக்குது. கறியும் நல்லா பஞ்சு மாதிரி குக்கரில் வேக வச்சுருக்கேன். அப்புறம் என்ன அவருக்கலாம்? அவருக்கு என்ன குறை சொல்லணும்? நம்மளை குறை சொல்லலைன்னா அவருக்கு தூக்கம் வராதுல்ல. அதனால் இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லட்டும், எவ்வளோ சொல்லணுமோ அவர் சொல்லட்டும், சொல்லிட்டே இருக்கட்டும். ஐயோ, நம்ம வீட்டில் இன்னைக்கு கொல்ல போகிறாங்களே. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு மார்க்கு, வந்தது அதை விட மோசமால இருக்கு. ஜஸ்ட் பாஸ் ஆயிடுவோன்னு நம்ம நினச்சோம், ஆனால் அதில் பாதி கூட நடக்கல. ஷோ, 2 பாடம் ஃபெயில் ஆவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நல்ல ரைடு விட போகிறாங்களே. ஆத்தாடி, இங்கேருந்து எங்காவது ஓடிடுவோன்னு பார்த்தா வெளியிலேயே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி ஒன்று உட்காந்துருக்கிறா. அவள் கண்டிப்பாக நம்மளை பாட்டு விட்டுருவா. மார்க்கு வந்தது எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியலையா அதுவும் தெரியல. இப்போ என்ன பண்ணுறது? டைமை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இவ செக் பண்ணியிருப்பாளா? நேராக செக் பண்ணியிருந்தா கத்திட்டு வந்திருப்பாளே ரூமுக்கு இந்த தங்கச்சிக்காரி. டேய், என்ன என்னன்னு கேட்டேன். அமைதியா இங்க வந்து உட்கார்ந்திருக்க. என்ன என்ன நோன்னான்னு கேட்டா? என்னடி உனக்கு பிரச்சனை? எதுக்கு என்கிட்ட வந்து என்னன்னு கேட்டுட்டு இருக்க? உன்னைய நான் என்கிட்ட என்னன்னு கேட்க சொன்னேன்னா என்ன? கிளம்பு. என்ன கிளம்பு? உன் மார்க் லட்சணத்தை பார்த்துட்டு தான் உன்கிட்ட வந்து நான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் வெளியில வந்து மார்க் வந்துருச்சுன்னு சொன்னியாடா? நானும் டைமை மறந்துட்டு உட்காந்துருக்கேன். இப்பதான் நான் ஓபன் பண்ணி பாக்குறேன், உன் லட்சணம் தெரிஞ்சிடுச்சு. என்ன என் மார்க்குக்கு என்ன குறைச்சல்? நல்லா தான் எடுத்திருக்கேன் போ. நானே 5 பாடத்தில் 6 பாடத்தில் ஃபெயில் ஆயிடுவேன்னு நினச்சேன். ஆனால் எப்படியோ ஆண்டவ புண்ணியமாக 4 பாடத்தில் பாஸ் பண்ணிட்டேன். 2 பாடம் தானே ஃபெயிலு. இப்போ அதுக்கு என்ன பெருசாக பேச வந்துட்ட? ஏய், நீ மிட்டம்ல வாங்கின மார்க் லட்சணம் தான் தெரியாதுன்னு நினைச்சியா? அதான் நல்லாவே தெரியுமேடா. நல்லா வாங்கினது அப்புறம் இப்போ போட்டு மார்க் வாங்கி அதை கிளிக்க போற? அம்மாக்கு இன்னும் உன் மார்க்கை பற்றி தெரியாது. இப்போ இருக்குடி. கண்டிப்பாக சொல்லி உனக்கு பூசை விழுகுதா இல்லையா மட்டும் பாரு. ஹே ஜெனி ஜெனி ப்ளீஸ் ஜெனி ப்ளீஸ் ஜெனி சொல்லாதடி. அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும், ப்ரெஷர் ஏறும், அப்புறம் முடியாமல் வரும். தேவையா? ப்ளீஸ் ப்ளீஸ் டி சொல்லாத. ஏய், நீ ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தா கூட ஓகேன்னு பேசாம விடுவேண்டா. மார்க் ஒரு ஆவரேஜா எடுத்திருந்தா கூட ஓகேடா. ஆனா நீ 2 பாடம் ஃபெயிலு தெரியுமா? இதை நான் எப்படி சொல்லாம இருப்பேன்? அம்மா, என் பையன் நல்ல மார்க் எடுப்பான் பாருங்க, என் பையன் நல்ல மார்க் எடுப்பான் பாருங்கன்னு எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? அது உனக்கு தெரியாம பேசிட்டு இருக்கா? ஆளை பாரு, உன்னை போய் அம்மா சொல்லிட்டு இருக்கு பாரு, அதை சொல்லணும். ஐயோ பாவம் அம்மா. இப்ப பாரு, நீ தொலைஞ்சடி. ஏன் ஜெனி இப்படி இருக்க? ஆக மொத்தத்தில் என்ன நல்லா மாட்டி விடணும் உனக்கு. உன்னோட வேலை இப்போ அதுதானே. சரி ஓகே, நடக்கிறது நடக்க தான் செய்யும். யாரால மாற்ற முடியும்? யாராலையும் மாற்ற முடியாது. நீ மாட்டி விடு, என்னமோ பண்ணு. நீ நல்லா மாட்டி விடு. என்னதான் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். பாரு பாரு, இப்போ உனக்கு பூசை விழுகும்ல. பார்க்குறேன், நானும் பார்க்குறேன்டா, நானும் பார்க்குறேன். இவன் எதுக்கு தான் ஸ்கூல் போனான்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? கண்டிப்பாக அதையும் அம்மா கிட்ட சொல்வேன்டா. நில்லு நில்லு நில்லு. எதுக்கு ஸ்கூல் போனேன்னு உனக்கு தெரியாதா? படிக்க தான் போனேன். யாரு? நீ படிக்க போனியா? ஸ்கூலுக்கு நீ படிக்க போன? ஸ்கூலுக்கு நீ படிக்க போனியா? ஆள் மூஞ்சியை பாரு, படிக்க போன மூஞ்சியை பார்த்தா தெரியாது. நீ ஏன் போனன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ரீசனுக்காக போனன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ அம்மா கிட்ட கண்டிப்பாக நீ ஏன் போனா, எதுக்கு போன, எல்லா விஷயமும் சொல்லுவேன். ஜெனி, தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க. சொன்னீங்கன்னா நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். சரி சரி, சொல்லுவேனா என்ன சொல்லுவா? அதுவா,
இப்ப அம்மா கிட்ட வந்தோன்னு சொல்லுவேன்ல, அப்ப பாரு நான் என்ன சொல்றேன் ஏது சொல்றேன்னு அப்ப உனக்கு தெரியும். இன்னைக்கு கன்ஃபார்ம். இத்தனை நாள் கூட சரி போனா போது நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா சொல்லுவேன். எனக்கு எதிரிலாம் எங்கேயுமே இல்ல. குட்டி பிசாசு மாதிரி நீ ஒரு ஆள் போதும். ஓ, நான் குட்டி பிசாசா? சரிங்க சார், குட்டி பிசாசு என்ன பண்ணுதுன்னு பாருங்க இப்ப கொஞ்ச நேரத்துல. ஏய் மச்சான், பாப்பா மகராசா நீ மட்டுமா இருக்கு? அதை ஏன் ஜெனி கேட்குற? ஜஸ்ட் பாஸ்ன்னு வீட்டில் குச்சி எடுத்துட்டு வரட்டினாங்க. சரி மாப்பிள்ளை என்னன்னு கேட்கலான்ட்டு வந்துட்டேன் ஜெனி. ஓ, அண்ணங்காரன் எம்பிட்டு நான் ஃபோனில் பார்க்கலன்னா ஃபோனையும் பிடுங்கிக்கிட்டாங்க. இல்லைன்னா என் மாப்பிள்ளை நம்பரை போட்டு மாப்பிள்ளை எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துருப்பேன். ஃபோனை கொடுத்ததுன்னா நான் பார்க்க ஃபோனையும் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க ஜெனி. ஆமா, அந்த லட்சணத்தை அவங்கிட்டே போய் கேளு. கிளுகிளுன்னு எடுத்திருக்கான். நீ வேற போ, மாப்பிள்ள அவன்ட்டு. ஆனா நீ பாஸ் பண்ணிட்டியா? ஆ, ஜஸ்ட் பாஸ் தான். அதுக்கு தான் விரட்டி விட்டு வெளுத்தாங்க. ஆனால் நான் பாஸ் பண்ணதே பெரிய விஷயம்டான்னு சொல்லிட்டு ஒரே தள்ளு கூடியான்ட்டு. பரவாயில்ல. என்ன மச்சான் சொல்ற? பாஸ் ஆடா நீ? ஏன்டா நீ இப்படி கேட்குற? அப்போ நீ பாஸ் இல்லையா? ம், எங்க பாஸ் இல்லையா? அப்போ 2 பாடத்துல ஃபெயில் அந்த விளக்கண்ண. என்ன 2 பாடத்துலையா? ஆமா. ஐயோ, நீ கூட பரவாயில்ல போல. இவன் கூட தானே சுத்திட்டு திரிஞ்சா. இவன் மட்டும் எப்படி பாஸ் பண்ணியா? நீ சுத்திட்டு திரிஞ்சாலும் வேற இல்ல. இவன் கூட சுத்திட்டு திரிஞ்சு பாதி நேரம் இவன் கூட பாதி நேரம் வேற ஆள் இல்ல. பின்ன நீ எப்படி மார்க் வாங்குவ? உன் கூட சுத்திட்டு திரிஞ்சு பாஸ் ஆயிட்டான். நீ அது கூட இல்ல. ஐயோ, நினைச்சாலே கேவலமா இருக்கு. ஜெனி போ ஜெனி, சும்மா வா மாப்பிள்ளைங்கிட்டு. போங்க சார், போங்க, கூப்பிடுறாங்க. என்னடா உன் தங்கச்சி இந்த வாங்கிட்டு போகுது? ரொம்ப நேரமா கத்திட்டு எடுக்கடா. அடுத்து ஒரு ஆள் வரும் பாரு. யாரு? உங்க அப்பாலா? இன்னும் யாருக்கு தெரியாத மார்க்கு? இன்னும் தெரியாதுடா. டைமை மறந்துட்டா போல. எங்க அம்மா அங்கேதான் வேலை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு இன்னும் தெரியாது. பிள்ளை சொல்ல போயிருச்சு. கத்திட்டு வரப்போகுது. ஐயோ, உன்னை யாரும் அந்த நேரத்தில் எங்கே வர சொன்னது? இப்போ ஒன்னால பாரு, நீ மட்டும் பாஸ் பண்ணிட்டேன்னு என்னைய போட்டு வெளுத்த போறாங்க. ஐயோ, இவங்க கூட சுட்டி திரும்பி வேண்டாம் இப்படா பாஸ் பண்ணேன், நீ ஏன்டா பண்ணலன்னு கேட்க போறாங்க. ஏன்டா இந்த நேரத்தில் நீ வேற வந்து என் உசுரை வாங்குற? அட போமச்சாங்கிட்டு. இந்த ஜெனி பிள்ளை தாண்டா எனக்கு இப்போ முதல் எதிரியே. பிசாசு, குட்டி பிசாசு மாதிரி போட்டு விடுறதுலே இருக்குடா. இப்போ போய் என்னென்ன போட்டு விட்டுச்சு எங்கள் அம்மா வந்து கத்த போதுடா. விடு விடு, நான் சொல்லிக்கிறேன் அம்மாட்ட. ஆமாம், என்னத்த சொல்லுவேன்? நீ கூட பாஸ் பண்ணிட்டேன்னு திட்டுண்டா. அப்போவே நான் உங்ககிட்ட சொன்னேன், படித்து சொன்னேன். அந்த பிள்ளை பின்னாடி போவாதரா, சுத்தாதரா, ஏன்டா தேவையில்லாத வேலைன்னு கேட்டியா நீ? ஆமாம், நான் போவேன் தான், நான் சுற்றுவேன் தான் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லி கொடுத்தது கூட உன் மண்டையில் ஏறல. ஐயோ, அந்த பிள்ளை எப்படி சொல்லி கொடுத்துச்சு உனக்கு? மண்டையில் ஏறிச்சா? ஏறு வேணான்னுச்சு. இப்போ உக்காந்து ரெடி மாப்பிளே. கரெக்டு தான் மச்சான், சொல்லி கொடுத்துச்சு. சுத்துற மண்டையில் ஏறலடா. இப்போ இப்படி நிலமை என்ன பண்ண சொல்கிறப்போ? தேவையா சொல்லு? நம்ம உண்டு, நம்ம பொழப்பு உண்டுன்னு இருக்கணும். இதெல்லாம் வயசு மச்சான், மாற்ற முடியுமா? ஆனாலும் மறக்க முடியாது. எப்படியாவது அந்த பிள்ளை பேசுன்னு தான் பார்க்குறேன். பேச முடியல மச்சான். ஐசு பிள்ளை எவ்வளோ மார்க்குன்னு தெரியுமா? எவ்வளோடா? ஸ்கூலில் செகண்டுடா. ஆத்தாடியோ, என்னடா சொல்கிற? நல்லா படிக்கும் அந்த பிள்ளை, அதான் வாங்கியிருக்கு போல. அந்த பிள்ளை பின்னாடி நீ சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச மார்க்கை பற்றி எப்படி வாங்கியிருக்குன்னு? ஆமாம் மச்சான். டேய் ராகுல், சிவா நீ எப்போ வந்த? இப்போதாங்கம்மா வந்தேன். நீ மார்க் எவ்வளோ? நான் ஜஸ்ட் பாஸ்மா. ஜஸ்ட் பாஸா? ராகுல், இவன் கூட ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கான். என்னடா நீ 2 பாடத்துல பெயிலாம்ல? மா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, எப்படியும் இந்த மேக்ஸ் சரி வராதுமா, மேக்ஸும் இந்த ஃபிசிக்ஸும் ஃபெயில் ஆயிடுவேன் நான் சொன்னேன்ல உங்ககிட்ட. அப்போவே நான் சொன்னேன்ல எப்படி நான் ஃபெயில் ஆயிடுவேம்மா, வராது மார்க் அப்படின்னு. இப்போ மட்டும் ஏண்டானா நான் என்ன சொல்கிறது? மா, ஃபெயில்னா ஃபெயில் தான் போ, நான் என்ன பண்ணுறது போ. ஆமாம். எடி ஜெனி, அந்த விளக்கமாத்த தூக்கிட்டு வா. ஐயோயோ, விளக்கமாறா? ஏமா ஒரு வயசு ஆம்பளை பிள்ளைய விளக்கமாத்தால் அடிக்கலாமா? கண்டிப்பா எடுத்தாரம்மா. என்னப்பா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? உன் கூட தானே சுத்திட்டு தெரிஞ்சேன். இந்த பையல கண்டிச்சு படிக்க சொல்றது இல்லையா நீ? என்கிட்ட என் கூட சுத்துச்சு, ஆயுசு பிள்ளை கூட எல்லாம் சுத்துச்சு. என்னப்பா? படிக்கதாம்மா சொல்லி கொடுப்பேன் அடிக்கடி. கேட்டு பாருங்க, நான் தான் சொல்லி கொடுப்பேன் இவனுக்கு. அவன் மண்டையில் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டாம்மா. என்ன செய்ய, படிப்பு வான்னா வருமா? அதுவா வந்தா தானே. அது எப்படி நீ மட்டும் பாஸ் பண்ணிட்டா? என் மவன் 2 பாடத்துல பெயிலுங்கிறியா? ஐயோ, என் மவனை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுன்னு நினைச்சப்பா. என்னை பெத்த ராசா, என்னடா இது மார்க்கு? மா இதுமா, அட்டெம்ப்ட் எழுதிக்கலாம். அட்டம்டா? என்னதான் இருந்தாலும் ஊருக்குள்ள 4 பேர் மார்க் என்னன்னு கேட்பாவியடா.
நான் எல்லாத்துக்கும் என்னடா பதில் சொல்லுவேன்? என் மகன் பெயிலுன்னாடா சொல்ல முடியும்? என் வாயில் எப்படா அந்த வார்த்தை வரும்? சொல்லுடா மவனே. என் மகன் பெயிலு நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியுமா? சொல்லு. ஏன்டா மவனே இப்படி பண்ணுன? ஏன்டா மவனே இப்படியெல்லாம் மார்க் வாங்கின? நான் உன்னே கனவு கண்டு வச்சிருந்தேனே ஐயா, இப்படி பண்ணிவிட்டி ஐயா. டாக்டருக்கெல்லாம் உன்னை படிக்க வைக்கணும் நான் கனவு கண்டேன். நீ என்னடானா 2 பாடத்தில் ஃபெயிலாக போயிட்டைய. பரவாயில்ல, மாப்பிள்ளை டாக்டரா? போடாங்கிட்டு. ஏம்மா விடுமா, டாக்டர் தானே உனக்கு இப்போ ஆகணும். இப்போ நான் அட்டம்ப்டில் 2 எழுதி நான் பாஸ் பண்ணிடுவேன். பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம டாக்டர் ஆகிறோம். என்னம்மா, டாக்டர் நான் படிக்கிறேன். என்னம்மா? ஐயா கண்டிப்பாக படிக்கிறியா? நிஜமாம்மா, நிஜமா படிக்கிறேன். உனக்காக நான் டாக்டருக்கு படிக்கிறேன். கண்டிப்பாக படிக்கிறேம்மா. டாக்டருக்கு படித்து நம்ம டாக்டர் ஆகிறோம். என்னம்மா, ஒரு கிளினிக் வச்சு ஒன்றை தான் அங்கே உட்கார வைப்பேன். ம் நான் அந்த மாதிரி தான். ஏம்மா அந்த விளக்கு மாதிரி எங்கம்மா? கூறுகட்டவளே, என் மவனை விளக்கு மாத்தால அடிக்க சொல்றியாடி நீ? என்ன நான் அடிக்க சொல்றேனா? போடி போ பேசாம. என் மவன் அட்டம் புட்டு எழுதுறானா. அட்டம் புட்டு எழுதி பாஸ் பண்ணி அவன் டாக்டர் ஆகுறானா. நான் என் மவனை டாக்டருக்கு கண்டிப்பா படிக்க வைப்பேன். யாரு இவன் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்றானா? ஐயோ, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த மார்க்குகளை வச்சுக்கிட்டு நீ டாக்டர் வேற படிக்க வைக்க போறியா? அவனே விளங்கிரும். இவனா படிக்க போறான்? எம்மா இவன் பண்ற வேலையே வேறம்மா. இவன் ஒரு ஊர் சுத்தி. ஐயோ, இந்த பிள்ளை கண்டதையும் போட்டு விட போதே. மாப்பிள்ளை செத்தா அன்னைக்கு. அப்படி சொல்லாத. ஊர் சுத்தாம வீட்டுக்குள்ளே வணங்கி கிடப்பான் ஆம்பளை பையன். ஆமா, நீ இப்படி ஒரு அம்மா இருந்தாலும் விளங்கிரும். போடி, உன் வேலையை பார்த்துட்டு வந்துட்டு. அப்பதான் மா இவனை நம்பாத, இவனா பாஸ் பண்ண மாட்டா. 2 போடுமா. பத்தியடா உன் தங்கச்சிக்காரி, உனக்கு பாசமே இல்லடா உன் மேல. அடிக்க சொல்லுதாடா. அப்படி மார்க் எடுப்பேன் நினச்சி கூட பார்க்கலம்மா. கஷ்டமா இருக்குமா. நான் நல்ல மார்க் எடுப்பேன் நான் நினச்சிட்டே இருந்தேம்மா. கடைசியில் இப்படி மார்க் வந்துருச்சுமா. நான் நினைக்கவே இல்லைம்மா இப்படி மார்க் வரும்னு. ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தங்கப்பில இதுக்கு போய் அழுகலாமாடி? அழுகாதடி, அம்மா இருக்கம்ல. இதுக்கெல்லாம் அழுக கூடாது. இவன் நடிக்கிறாமா? ஜெனிபரு போ, அடுப்ப போய் நிப்பாட்டு. பிள்ளை என் மேல ஏத்தி விட்டு இருந்துட்டு அடிச்சு போட்டுருவேன். அடிச்சு என்ன நடிக்கிறான்? ஒரு உலகத்துலலாம் நடக்கிறது உனக்கு தெரியுமா? பிள்ளையில ஏதாவது யாசனா திட்டுனா பிள்ளைய உடனே தற்கொலை பண்ணிக்குதுவடி. என்னத்தையாவது பண்ணிக்குதுவோ தேவையாட்டி? நான் ஒன்னு கண்ணே கண்ணு வச்சிருக்கேன்டி. அவன் என்னத்தையாவது பண்ணிக்கிட்டா நான் என்னடி செய்வேன்? அடிக்கலான்னு தான் தோணுது. அடிச்சு விட்டு என் பிள்ளைய ஏதோ மனசு நொந்து ஏதோ ஒன்று பண்ணிக்குது. நான் எங்கே போவேன் என் பிள்ளை தேடி? சொல்லிட்டி நீ அடி அடின்னு சொல்லிட்டே வரக்கா 1-2 விளக்க மாற்ற பூசை வச்சிருவேன். மரியாதைக்கு போயிட்டு வெளியில. அம்மா அதுமா இதுமா நான் அவனை பற்றி என்னத்தையாவது போட்டு விட்டுட்டு இருக்காத. போடி, என் மாவன் மூத்தமாக வேண்டியவன். உசுறு குசுறு அவன் தான் எனக்கு முக்கியம். போயிட்டு பேசாம. என்னதான் இருந்தாலும் உன்னை விட அவன் எனக்கு முக்கியம். நான் பிள்ளைய திட்ட மாட்டேன். போடி, அவன் அட்டம் புட்டு எழுதி பாஸ் பண்ணிக்கிறட்டும். அட பாவி, நல்லா அவன் நடிக்கிறான், நீயும் நம்பிட்டு உட்காந்துருக்கியா? என்னத்தையோ பண்ணி தொலை. அவன் நடிக்க நடிக்க நீ நம்பிட்டு உட்காந்துரு. எனக்கு என்ன வந்துச்சு? யாரோ எப்படியோ போவாங்க, நாங்க எப்படியோ போறோம். நீ போ, சரியா? அச்சுக்கு அவனை பாருமா, பழிக்கிறான் பாரு பாரு. பழிக்கிறானா? அவனே புள்ள சோகத்துல உட்காந்துருக்கான். எங்கடி உன்னை பார்த்து பழிக்கிறான்? அவனை என்னத்தையாவது சொல்லி விட்டுட்டு இருக்காத என்ன? போ வேலையை பார்த்துட்டு. சும்மா நீ மார்க் எப்படி எடுக்கிற நானும் தான் பாக்குறேன். நீ மட்டும் மார்க் எடுக்காம உனக்கு இருக்குடி. அட பாவி ராகுலே, நீ சரியான ஆள் தான்டா. ஏமா இவன் ஸ்கூல்ல என்னென்ன வேலை பார்த்தேன் நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்க. ஒரு புள்ள போடினா அவனை என்னத்தையாவது என்கிட்ட சொல்லி சொல்லி அவனை அடிக்க வைக்கணும் உனக்கு இப்ப ஆசை, அப்படிதானே? அவன் நான் அடி வாங்கணும், நீ இப்ப அதை பார்த்து ரசிக்கணுமா? அதுக்காண்டி என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிற அவனை அடிக்க வைக்கிறதுக்காக. மரியாதைக்கு இங்க இருந்து போயிடு. கடுப்பாகி போடுவேன், கடுப்பு. போடி. அட பாவிகளா, நல்லா நடிக்கிறடா. எனக்கு என்ன வந்துச்சு? என்ன என்கிட்ட என் ஃப்ரெண்டு எல்லாம் கேட்குங்க, அண்ணன் என்ன மார்க்குன்னு. எனக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது மார்க்கை சொல்றதுக்கு. வேற என்ன எனக்கு வந்துச்சு? என்னத்தையோ பண்ணட்டும், எனக்கு என்ன? நீ அப்படி ஒன்றும் யாருக்கிட்டையும் மார்க் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என் பிள்ளை மார்க்க போ, தெரியாதுன்னு சொல்லிட்டு போ. அதான் சொல்லுவேன், எனக்கு அண்ணனே இல்லைன்றுவேன். நீ எனக்கு மவளே இல்லடி, போடி. மவளே இல்லையா? ரொம்ப மவனுக்கு சப்போர்ட் பண்ணாத, சரியா? அவன் தான் முக்கியம் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாத, சரியாம்மா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவன் தான் என் செல்ல பிள்ளை, நீ ஒன்றும் கிடையாது. போ. யாரோ என்னத்தையும் பண்ணிட்டு போவாங்க, எனக்கு என்ன வந்துச்சு? தங்க பிள்ளை, அவ ஒரு லூஸ் மாதிரி பேசுறாடா. அவ பேசுறா, நீ பெருசா எடுத்துக்காத. என்ன அம்மா உனக்கு இருக்கம்ல, எடுத்தாங்க. இங்கே வரு, நீ அட்டம்ப்ட் எழுதுற, பாஸ் பண்ற, நம்ம டாக்டர் ஆகுறோம். யாருக்கு பெயிலுன்னு தெரியுதோ அவைய மூஞ்சிலலாம் கறியை பூசுறோம்.
என்னடா, இதுக்கு மேலே நீ எதை நினச்சி கவலைப்படக்கூடாது. அம்மா உன் கூட இருப்பேன். என்னம்மா? ஆ சரிம்மா, கண்டிப்பாம்மா. ஏம்மா, என்னடா தங்கப்பிள்ளை? என்ன சொல்லு, அம்மாட்ட என்ன இருந்தாலும் சொல்லு. அம்மா உனக்கு என்ன செய்யறதா இருந்தாலும் ரெடியாக இருக்கேன். என்னம்மா? ஒன்றும் இல்லைம்மா. அது வந்து என் கிளாஸில் ஐஸுன்னு ஒரு புள்ள இருக்கு. ஐஸ்வர்யா. அது வந்து 2வது மார்க் எடுத்திருக்குமா. அப்படியாடா? யாரா இருக்கும்? நம்ம ஊர் பக்கமா? ஆமாம், நம்ம ஊர் தான். அவிய அம்மா அப்பா உனக்கு தெரியுமான்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த பிள்ளை நல்ல படிக்கும், 2வது மார்க் எடுத்திருக்குமா. பரவாயில்லல்ல. இந்த பொம்பளை பிள்ளைலாம் எப்படி தான்ட்டா படிக்குதுவ? ஆ? அதுகளுக்கெல்லாம் வேற வேலை என்னம்மா? நாங்கன்னா சுத்திட்டே கிடப்போம். அது வீட்டிலே இருக்குதுவலா, நல்லா படிச்சுக்கிறதுவோ. அதுதான்டா சிவா, நல்லா படிச்சுக்குதுவல்ல. இங்க பாரு, அப்பாவை பத்தி நீ கவலைப்படாத. அப்பா கிட்ட நான் சமாளிச்சுக்கிருவேன். மார்க் என்னன்னு கேட்டா பாஸ் பண்ணிட்டியான்னு நான் சொல்லிடுவேன். அப்பாவுக்கு தெரியாம அட்டம் விட்டு நம்ம எழுதுறோம். என்னம்மா, நம்ம டாக்டர் ஆகுறோம். என்னடா? ஆ கண்டிப்பா டாக்டர் ஆகுறோம். ஏமா, நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேனே. என்ன வந்துட்டா இவ ஒருத்தி? நீ சொல்லுடா, இவளுக்கு என்ன வேலை? பிள்ளை என்னத்தையோ சொல்ல வந்துகிட்டு இருக்கேன்டி. இடையில இடையில வந்து எம்மேன் உம்மேன்னு எதுக்காவது கூப்பிட்டுட்டு அடப்ப. வேலையை பார்த்துட்டு போறியா? எனக்கு தேவைதான். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கதான் வந்தேன். காப்பி தூள் எங்கே இருக்கு? நீ சொல்லுடா, அவளுக்கு என்ன வேலை? நீ என்னமோ சொல்ல வந்தியா, சொல்லு. அம்மா, அந்த பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்கு பார்த்துக்க. அதனால அந்த பிசிக்ஸ் மேக்ஸ் அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியும். அதனால அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்டு கேட்டு படிக்கவாம்மா. ஆ அதை தான் உன்கிட்ட நான் கேட்குறேன். போயிட்டு போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்டு கேட்டு படித்தோம்னு ஐயே. ஆனால் அவ வீட்டில் ஒத்துக்குவாங்களான்னு தெரியலம்மா. நீ ஒரு வார்த்தை சொல்றியா அந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுப்பா என் பிள்ளைக்குன்னு? நீ சொன்னீன்னா அவங்க அம்மா ஒத்துக்குருவாங்க. ஏம்மா, இவன் எந்த பிள்ளைய சொல்றான்? எடி ஐசாமுடி, அந்த பிள்ளை 2வது மார்க் எடுத்திருக்கா பார்த்துக்க. 2வது மார்க் எடுத்ததுனால அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை இல்லையா? அந்த பிள்ளை இந்த 2 பாடத்தையும் சொல்லி கொடுக்குமா நல்லா. அதனால வந்து நீ அவங்க அம்மா கிட்ட சொல்லுமா, எனக்கு சொல்லித்தர சொல்லி. அந்த பிள்ளை ஃப்ரெண்டா, அதனால அவன் சொல்கிறான். அதான் போய் ஒரு எட்டு என் பிள்ளைக்கு சொல்லி கொடுமான்னு சொன்னால் அந்த பிள்ளை சொல்லி தரும் இல்லையா? அவன் அட்டம்பட்டில் பாஸ் பண்ணுவேன் இல்லையா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரு? ஐசு பிள்ளைகிட்ட கேட்டு இவன் போய் படிக்க போகிறானாவா? அந்த ஐசு பிள்ளைகிட்ட? ஆமாவாம்டி. ஏன் போனா என்ன? பிள்ளை போய் நல்லா படித்து கற்றுக்கிறேன்னு தானே சொல்கிறான். போகட்டுமே, போய் படிக்கட்டுமே. அதுதான் நான் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வாரேன், தம்பியை கொண்டே விட்டுட்டு. ஏம்மா, நீ தேவையில்லாத வேலை பார்க்குற, அப்புறம் நீ மாட்டிக்கிட்டு முழிப்ப. இப்போவே நான் சொல்லிட்டேன், பேசாமல் இருந்துக்க. அவன் சொல்கிறான்னு நீ கண்டிப்பாக கேட்காத கேட்காத கேட்காத. போடி, எனக்கு எல்லாம் தெரியும். உன்கிட்ட இப்போ யாரும் கேட்கல. கிளம்பு. ஏன் அவனை கூட அந்த பிள்ளைகிட்ட விட்டுட்டு வந்தேன்னா அவன் நல்லா படிச்சுக்கிறோம். என்னத்த விளங்கிடும். நமக்கு என்ன வந்துச்சு? யாரோ எங்கேயோ போட்டும். நீ பேசாம இரு ஜெனி. ஏம்மா, அவ சொல்றான்னு நீ கேட்காத என்ன? நான் எப்படிடா கேட்பேன்? இப்பவே போமா? வேண்டாம்மா, அந்த பிள்ளை 2வது மார்க் எடுத்திருக்கவும் என்ன மாதிரி ஜாலியாக இருக்கும். சாயங்காலமாக போவோம். அவங்க அதை நினைப்பாங்க, இவங்க இதை நினைப்பாங்கன்னு கவலைப்படக்கூடாது. என்னம்மா, அம்மா நான் உனக்கு இருக்கேன். அந்த பிள்ளைகிட்ட அம்மா போய் சொல்லி அழகா உனக்கு நான் சொல்லி கொடுக்க சொல்றேன். சரியா? ஆ சரிம்மா. சரி, அழாம இரு. அம்மா போய் சோறாக்குவா. உனக்கு என்ன பிடிக்கும்? பிரியாணி, சிக்கன் பிரியாணி செஞ்சு தரவா? சொல்லு. ஆ சரிம்மா, செஞ்சு கொடு. சரி, அம்மா போயிட்டு செஞ்சு தரேன். நீ வாட்டி கவலைப்படாம இந்த சிவா பையலோட பேசிட்டு உக்காந்துரு. இல்லைம்மா, ஆனால் அழுகையா வருது. ஃபெயிலாக போயிட்டேன்னு. என்ன பண்ணுறது? ஏன்டா நம்ம இருக்கோன்னு வருதுமா. ஐயோ, ஏன் தங்க பிள்ளை, அப்படியெல்லாம் சொல்லலாமா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. உன் வாயில அப்படி சொல்லவே கூடாது. அம்மா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை சொல்லு. அம்மா இருக்கேல்ல, வாரேன். ஆ சரி. என்னடா மாப்பிள்ள, இங்கே என்ன நடக்குது? இதெல்லாம் நினைவா கனவான்னு எனக்கு ஒன்றுமே புரியலடா. நிஜத்துல தான் இப்படி நடக்குதா இல்லை என்னவா இருக்கும்னு எனக்கு ஒரு நிமிஷம் நான் ஷாக்கிங்கில் இருக்கேன். டே டே டே, கனவெல்லாம் இல்லை, நிஜம்தான். ஏன் கவலைப்படுற? இல்லடா, ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆனேன். ஜஸ்ட்டு பாஸ் ஆனதுக்கே எங்கள் வீட்டில் விரட்டி 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 வெளுத்துறானுவ. நீ என்னன்னா 2 பாடத்தில் ஃபெயில் ஆகியிருக்க. 2 பாடத்தில் ஃபெயில் ஆகி எப்பட்றா உன்னை எந்த கொஞ்சம் கொஞ்சறாங்க உங்கள் அம்மா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா கண்டிப்பாக நேரத்துக்கு மாப்பிள்ளை அடி வாங்கிட்டு இருப்பியான். போய் பாவம் தடுத்து நிறுத்துவோன்னு வந்தேன். எங்கள் வீட்டில் விரட்டி விரட்டி இங்கே ஓடியாந்தா கூலாக உட்காந்துருக்க. கொடுத்து வச்ச மகாராசன் தான்டா நீ. டே 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 டேய், முழி வைக்காதட. சரி மாப்பிள்ள, என் வீட்டில் பழைய சோறு கிடக்கு, சாப்பிட்றான்னு நான் உனக்கு பெயிலாக போய் சிக்கன் பிரியாணி கிடைக்க போகுது.
அதை நினச்சாதான் மாப்பிள்ள வருத்தமாக இருக்குது. சரி சத்தோட வா, ஏதாவது ஃபோனில் வீடியோ பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணியையாவது சாப்பிடுவோம். என்னடா உனக்கு இல்லாததா மாப்பிள்ள? வா வா உட்காரு. என்ன பார்த்துக்கலாம். இதில் ஹைலைட் என்னன்னா உங்கள் அம்மாவே கூப்பிட்ற ஐசு பிள்ளை வீட்டுக்கு. அவங்களும் வாரேங்கிறாக. என்னத்துக்கு படிக்க கூப்பிட்றியா, என்னத்துக்கு கூப்பிட்ற நீ? டேய் அதெல்லாம் மாடா கேட்டுட்டு இருப்ப, படிக்க தான்டா. எனக்கு ஒன்றும் சுத்தப்படலப்பா. என்ன கதை நடக்க போதோ தெரியல, பார்ப்போம்.